நான் 4 சேலை 4 பேருக்கு ஆளுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோம். சரி, அது கொஞ்சம் விலை என்னன்னு சொல்லுங்க. அதான் சொன்னேன்ல 700 ரூபான்னு. நான் அப்படி சொல்லவே இல்லை. நாங்க அப்புறம் உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா நாங்க ஒரு விலை சொல்றோம், அதை கொடுங்க. சரி, என்ன விலை சொல்லுவியா? 5.50. 5.50 வேணாம். ஏன் வேணாம்? அதான் உங்களுக்கு வேணா எங்களுக்கு வேணா அந்த விலையில கொடுமா. எனக்கு வேணாமா? உங்களுக்கு வேணா உங்களுக்கு வேணாதே அதை எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்றோம். சரிவா? ஆமா, அப்ப காசு நீங்க கொடுங்க. காசு நாங்க தர்றோம். அதே 5.50. அதான் நீங்க வேணாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் காசு கேக்குறீங்க. அறிவியா நல்லா? வேணாண்டியல்ல, அப்படியே காசு கேக்குறீங்க. இங்க ஹோல்சேல் ரேட்ல சும்மாவா கொடுத்துடுறாங்க? காசு கொடுத்துதான் வாங்கிட்டு வரோம். நீங்க தான் இப்ப வேணாம்னு சொன்னீங்க. வேணாம், நீங்க சொன்ன ரேட்டு எனக்கு வேணாம். ஆனா காசு எனக்கு வந்து சரி, உங்களுக்கும் எனக்கும் கட்டுற மாதிரி ஒரு 600 ரூபாய் தங்கச்சி பிள்ளைகளுக்காக போட்டுக்கங்க, கொடுங்க. 4 சேலை தானே எடுத்துறீங்க, 40 சேலை எடுத்த மாதிரி பேசுவாங்க. துண்டை கையில கொடுமா, நம்ம வந்து பேசுவோம். துண்டை போட்டு என்ன நீ ஆட்டு மாட்டுக்கா வேலை பேசுற நீ? பேசுவோமா? ஏய், நீ ஒழுங்கா ஊசியை கோர்த்து ஒழுங்கா தையே. 8ஆ கோர்ப்பாங்க, அட்லீஸ்ட் 4ஆவது கோர்ப்பேன். இவன் 16ஆ போட்டு கொக்கேட்டுறேன் தெரியுமா? இவன் அலும்பு தாங்க முடியல. 2 குத்துல ஒரு சட்டையை கட்டி தூக்கி போட்டுறேன்னு. என்ன அப்படிதானே? பாஸ்ட் அவங்க முடிச்சு கொடுக்குறமா இல்லையா? பாஸ்ட் அவன் வந்துருவியா சட்டை வாங்கிட்டு போறேன்ல, மணியக்கா கொக்கி அந்து போச்சுன்னு. அதுக்கு நான் அந்த விளக்கம் கொடுக்கணும். ஏமா தாலி கயிறை வர ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிச்சு போட்டு வைக்கிறேமா. ஏமா தாலி கயிறு முடிச்சுனாலும் 3 முடிச்சுமா?